அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருங்க. லாப்டில் இருந்துச்சு. இது வாங்கி 10 வருஷம் ஆச்சு. பேனசோனிக் கம்பெனி. இந்த ரைஸ் குக்கர் உள்பக்கம் மட்டும் ஈரம் படவே கூடாது. அப்படியே ஈரம் பட்டிருந்தால் கூட ஒரு நல்ல டவல் எடுத்து நீட்டாக தொடச்சிட்டு யூஸ் பண்ணணும். இந்த ரைஸ் குக்கர் 20 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிருங்க. எது வேணால் செய்யலாம். ஒரு கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கப்பை இந்த ரைஸ் குக்கரில் வச்சிடணுங்க. ரைஸ் குக்கரோட அடிபாகுங்க இது. குக் மோடு, வார்ம் மோடு 2 மோடு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி நீட்டாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது கைப்பிடி. வெயிட்டெலாம் இருக்காதுங்க. தூக்கணும்னா வெயிட்டே இருக்காது கொஞ்சம் கூட. ஒரு கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நிறையா ரைஸ் போட்டு வச்சோம்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி போட்டேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே உள்ளார வச்சுட்டுங்க. உள்ளார வச்சுட்டு மெயின் ஆன் பண்ணிவிட்டு இந்த ப்ளக்கை கீழ்ப்பக்கமாக தள்ளி விட்டுறணும். அது அப்படியே மெதுவாக சாப்பாடு வேக வேக மெதுவாக மேலே ஏறிடும். பாருங்கள், சாப்பாடு அருமையாக ஆயிடுச்சுங்க. பழபழன்னு நல்லா இருக்குது. ஆனால் பஞ்சாட்டும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு. நான் மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குக்கர் வாங்குறப்பயே ஒரு கரண்டி ஒன்று கொடுத்தாங்க. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. தேடி எடுத்து வைக்கணும். இந்த பாக்ஸ் அரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே இதில் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக வெந்துடும். சக்கரவள்ளி கிழங்கு வச்சாலும் வேகும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சாலும் வெந்துருங்க. அது கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே போட்டால் கண்டிப்பாக உடஞ்சிரும். அது ஸ்ட்ரீம் எல்லாம் வெளியில் போகிறதுக்காக சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூடியில். அந்த மூடி நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சிடணும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 20 நிமிஷம் தான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த எலக்ட்ரிக் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு சமையல் செய்யக்கூடாது. அப்படியே ஒரு ஸ்டூல் மேலே வச்சு தான் சமையல் செய்யணும். நான் இன்றைக்கி சாதம் வச்சுட்டு கேஸ் அடுப்பில் தட்டைப்பயிறு குழம்பும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, ஒரு லைக் ஒன்று போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த ரைஸ் குக்கரில் எப்படியோ சாப்பாடு செஞ்சாச்சு. இந்த பூனைக்கு தான் கொஞ்சம் சாதம் போட்டு பாலை ஊற்றி பிணைஞ்சி வச்சேங்க. அது வாட்டில் சாப்பிட்டுட்ருக்குது. மெயின் வாசப்படியில் நின்றுட்டு மியாவும் மியாவும் கத்திக்கிட்டே இருந்தது. பசி எடுத்துக்கிச்சாட்டிருக்குது. போட்டு வச்ச சாப்பாட்டை பாதி சாப்பிட்ருச்சுங்க. எப்படியோ இந்த பூனையை காப்பாற்றியாச்சு. யூடியூப் போட்டோம்னா எல்லாருமே ரைஸ் குக்கரில் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் போடுறாங்க. நானும் ஒரு 10-15 வீடியோ பார்த்துருந்தேன்.
அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம வீட்டில் லாஃப்ட்டில் ரைஸ் குக்கர் இருக்குது, எலக்ட்ரிக் குக்கர் இருக்குது, அதை எடுத்து சாப்பாடு செய்யலான்னு சொன்ன உடனே எடுத்து கொடுத்துட்டாரு. உடனே செஞ்சுட்டுங்க. தேங்க்யூ.